பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஜீவனோடு நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்க ஒன்று கூடியிருக்கிறோம். அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியதாக இருக்கிறது. நம்மை அவர் அழகாய் நடத்துகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துகிறார், சகாயம் செய்கிறார், நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார், நல்ல தகப்பனாக நம்மை தேற்றுகிறார். அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருந்து நம்மை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலத்திலும் நம்மை வாழ வைக்கிறார். அவர் புழுதியிலிருந்து நம்மை தூக்கி கன்மலையின் மேலே நம்மளை நிறுத்துகிறவராயிருக்கிறார். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மை மாற்றி அவர் நம்மோடு இருக்கிறதை அவர் உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு நம்ம தொடர்ந்து முன்னேறுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. மிகுந்த நன்றியுள்ள இதயத்தோடு அவரை ஸ்தோத்திரித்து இந்த நாளை துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, போதுமானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய பிரசன்னம் அளவில்லாமல் தங்கட்டும். அப்பா, நீங்க எங்க கூடயே இருக்கிறதை நாங்கள் உணரட்டும். ஆண்டவரே, இருக்கிற எங்கள் அறை முழுவதும் உடைய ஆளுகை இருக்கட்டும். அப்பா, எங்களை கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீங்க. உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்களை தெரிந்து கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்க்கையை மிகுந்த தைரியத்தோட ஜெயத்தோட நாங்கள் ஜெயித்து முன்னேற கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒவ்வொரு வீடுகள் தோறும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும், பெருகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாகம் 18 நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தலைப்பு த மார்க் தட் காட் சீஸ், தேவன் காணும் அடையாளம் என்கிற தலைப்புல தியானிக்க போறோம். அனுப்பியிருக்கிற பிடிஎஃப் ஃபைல எல்லாரும் ஓபன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்றைக்கான தலைப்பு த மார்க் தட் காட் சீஸ், தேவன் காணும் அடையாளம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்தை நீங்க தியானிப்போம். முதல் வசனத்தில் வாசிக்க கேட்கும். பின்பு அவர், என் காதுகள் கேட்க மகா சத்தமாய், நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த முதல் 2 வசனத்தை முதல்ல வாசிக்கணும். என்னன்னா, ஆண்டவர் போன பாகத்துல எசேக்கியேலுக்கு என்ன காண்பித்தார் அப்படின்னு பார்த்தா, தேவாலயத்துடைய என்ட்ரன்ஸ்ல நிறுத்திட்டு உள்ளுக்குள்ள எப்படியெல்லாம் அழிவு காரணமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, விக்கிரகங்கள் வழிபாடு மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ அருவருப்புகள் இருக்குது பாரு எசேக்கியேல் நீ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்கிற அருவருப்புகளை பார்க்கறதற்கு அந்த மாதிரியான காரியங்களோடு அவங்க இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் காண்பித்தார். அடுத்தது இந்த பாகத்துல எப்படி காண்பிக்கப்படுது என்றால், விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளை பிடித்து கொண்டு வரக்கிறவங்க. சங்கரிக்கிறதுனா அழிக்கிறது. யாரெல்லாம் தவறோ அவங்களெல்லாம் அழிச்சிருங்கிற மாதிரியான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வரும்படி சொல்லப்படுறதை இங்க வாசிக்கிறோம். உடனே ஒரு சத்தம் வந்த உடனே ஒரு 6 பேர் வராங்க. என்ன ஆயுதங்களை எடுத்துட்டு வராங்க? வெட்டுகிற ஆயுதங்களை எங்களை கைகளை பிடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறத இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அதுல தன் அறையில
கணக்கனுடைய மை கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருக்கிறான். அதாவது மை எடுத்து நம்ம போடுறது, அதாவது எதற்கு அடையாளம்னா ஒரு குறி, ஒரு அடையாள குறி போடணும்னா ஒரு மை எடுத்து பூசுவாங்க பார்த்தீங்களா? இப்போ ஓட்டு போட்டா விரல்ல அப்படி பூசி விடுறாங்க பாருங்க, அது அழியாத மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மை கூடு இருக்குது, அதை ஒருத்தன் வச்சிருக்கிறான். 3வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். நல்லா கவனிங்க, 6 பேரை வர சொன்னார். எதுக்கு வர சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அருவருப்பா தப்பான காரியங்கள் செய்துட்டு இருக்கிறவங்கள அழிச்சிருன்னு சொல்றதுக்காக. அதுல ஒருத்தர்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு மை கூட இருக்கு, ஒரு கப் இருக்கு, அதுல மை இருக்குது இல்லையா? அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ இந்த எருசலேமுக்குள்ள ஃபுல்லா போ. இத சொல்றதே இப்ப சொல்ல வரும்போது எப்படி வருதுன்னா, தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி வாசற்படியில வந்து நின்று அங்க அந்த புருஷனை மட்டும் கூப்பிட்டு அவங்கிட்ட என்ன சொல்லப்படுதுன்னா, எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போ அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. என்ன யாருக்கு மேல அடையாளம் போடுன்னா, வசனம் சொல்லப்படுகிறது, ஐயோ இவ்வளவு தப்பு நடக்குதே, இவ்வளவு தவறான காரியமா இருக்குதே அப்படின்னு உண்மையாலுமே மனம் வருந்தி இருதயத்திலிருந்து உண்மையாலுமே இது தவறு என்பதை உணர்ந்து அப்படி அழுதுட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்க எல்லாத்தையும் அடையாளம் போடுன்னு சொல்றாரு வசனத்துல வாசி. அடுத்து 5ஆம் வசனம், பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றாரு, ஒருத்தரை விட்டுறாதீங்க, எல்லா தவறுகள் செய்யறவங்களையும் எல்லா அருவருப்புகள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களையும், அது முதியோரா இருந்தாலும் சரி, வாலிபரு கன்னிகைகள் குழந்தைகள் ஸ்திரீகள்னு பார்க்காதீங்க, எல்லாத்தையும் கொண்டு போடுறீங்க. ஆனா ஒருத்தவங்க கிட்ட மட்டும் நீங்க போக கூடாது. யாருன்னா இது அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருத்தர்கிட்டையும் நீங்க போக கூடாது, அவங்களெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுறதை இங்க வாசிக்கிறோம். அதுல முதல்ல எங்கிருந்தே ஆரம்பிக்கப்படுதுன்னா, மூப்பர் ஆலயத்தில் இருக்கிற மூப்பர் இடத்துல இருந்தே ஆரம்பிக்கப்படுகிறது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது, தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை, அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். இதோ சணலோல் அங்கீதரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை அறிவித்தான். பிரியமானவர்களே, இதுதான் 9ஆம் அதிகாரம், இதோடு முடிகிறது. தேவன் வெளிப்புற செயல்களை மட்டுமல்ல, இருதயத்தின் மறைந்த நிலையை பார்க்கிறார். இந்த விஷயத்தை நம்ம மறந்துடவே கூடாது இல்லையா? எசேக்கியேல் 8 நம்ம தியானிக்கும் போது ஆலயத்திற்குள் மறைந்திருந்த பாவத்தை தேவன் வெளிப்படுத்தினார்.
இப்ப எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல நியாய தீர்ப்பு ஆரம்பிப்பதற்கு முன் பாவத்திற்காக துக்கப்படுகிறவர்களை தேவன் அடையாளம் இடுகிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல இந்த மாதிரி கூட்டம் தான் இருக்க முடியும். ஒண்ணு பாவத்திலேயே விழுந்து பாவத்திலேயே உழன்று பாவத்தை விரும்புகிற கூட்டம். மற்றொரு கூட்டம் பாவத்தை வெறுத்து பாவத்துக்கு எதிர்த்து பாவத்துக்காக துக்கப்படுகிற கூட்டம். இதுல தேவன் யாரை அடையாளம் இடுகிறார்? பாவத்திற்காக துக்கப்படுகிறவர்களை. தவறு. இந்த இடத்துல அதுக்காக எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள் தான் இவங்கன்னு அர்த்தம் அல்ல. தங்களிடத்தில் இருக்கிற குறை குற்றங்களுக்காக உண்மையாக தேவனிடத்துல உதவி கேட்டு வந்து காத்திருக்கிறவர்கள். ஐயோ, எங்க கிட்ட இந்த தவறு இருக்கிறது, எங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி தினந்தோறும் வருந்துறாங்க. இதுல இருந்து நான் ஜெயிக்கணும், இதுல இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று தங்களிடத்தில் இருக்கிற குறைகளை உண்மையாக உணர்ந்து தேவனுக்கு மறைக்காம அவைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிற கூட்டம் இவங்க. அதனால எசேக்கியேல் 9 அடையாளம் பெற்றவர்கள் பாவமற்றவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் இருதயம் தேவனுக்கு உணர்வுள்ளதாய் இருந்தது. ஏன்னா இருதயத்தை பார்க்கிறார் இல்லையா? அவர்கள் பாவத்தை சாதாரணமாக எண்ணவில்லை. தேவனுடைய பரிசுத்தம் அவமதிக்கப்பட்டதால் அவர்கள் துக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாவம் எவ்வளவு மோசமானது, தேவனுக்கு விரோதமாய் வாழ்வது என்பது எவ்வளவு மோசமானது. அதற்காக உண்மையாலுமே உங்கள் மனம் வருந்துகிறதா? இல்ல நான் செய்வதெல்லாம் சரி என்று அதுல நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உணர்வுள்ள இருதயத்தை தேவன் தேடுகிறார். எந்தெந்த குறைகள் இருந்தாலும் எந்தெந்த தவறுகள் இருந்தாலும் அதை உணர்ந்து கொள்ளுதல் முக்கியம். ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்தம் எங்கிடத்துல இருக்கணும்னு நாடுகிற ஒரு எண்ணம் அது தேவன் விரும்புகிறார். இதிலிருந்து நாம கற்றுக்கொள்வது என்னன்னா, தேவனுடைய ஜனங்களின் நடுவில் வாழ்பவர்களுக்குள்ளும் உண்மையாக தேவனுக்குரிய இருதயம் உடையவர்களுக்கும் தேவன் வித்தியாசம் காண்கிறார். பாரு, அவருக்கு நல்லா தெரியுது யார் உண்மையாலுமே இருதயத்தின் அளவுல உணர்ந்து எங்கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. 2 தீமோத்தேயு 2:19 ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. கவனிச்சீங்களா? ரொம்ப அழகான வசனம் இது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். உலகத்துல எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், எத்தனை வேஷம் போட்டுட்டு இருக்கலாம், கிறிஸ்தவன் என்கிற போர்வையிலேயே கூட இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். இருதயத்துல உண்மையான திருப்பத்துல கர்த்தரிடத்துல வராங்களா, இல்ல ஊர் உலகத்துக்கு முன்பாக ஒரு வேஷம் போடுவதற்காக வந்துட்டு இருக்கிறாங்களா? எல்லாத்தையும் கர்த்தர் அறிவார். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதுதான் அதற்கு முத்திரை. பாவத்தை வெறுக்கிறதும் பாவத்தை விட்டு விலகுவதும் தான் முத்திரையாவே இருக்குது. பாருங்க, அடையாளமாவே இருக்கு. சோ புதிய உடன்படிக்கையின்படி விசுவாசிகள் நெற்றியில் மை கொண்டு முத்திரையிடப்படுவதெல்லாம் இல்லை. இப்போ மாறாக இயேசு கிறிஸ்து மீதான விசுவாசத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்படுகிறார்கள். எபேசியர் 1:13-14 படி நமக்கு இந்த நாட்கள்ல நாம் இயேசு கிறிஸ்துவினுடையவர்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்னன்னா பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்படுவதுதான். சிலுவையே நமது ரட்சிப்பின் அடிப்படையாக இருக்கிறது. மேலும் ஆவியானவர் தம்மால் மீட்கப்பட்ட மக்கள் மீது தேவனிடம் முத்திரையாக இருக்கிறார். சிலுவைதான் நமக்கு ஆதாரம், அடிப்படை. ஆவியானவர் தான் நமக்கு முத்திரை. எபேசியர் 1:13-14 கூட ஒரு தடவை வாசிக்கலாம்னா, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுகிறார்கள் என்பதற்கு
ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ இன்றைய தினத்துல 7 lessons from Ezekiel 9. எசேக்கியேலின் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 7 வாழ்க்கை பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதல் பாடம், God knows those who truly belong to him. தேவனுக்கு சொந்தமானவர்களை தேவன் அறிவார். மறந்துடவே முடியாது. நம்ம தேவனை ஏமாற்ற முடியாது. நம்ம இருதயம் உண்மையாலும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா, உண்மையான மனம் திரும்புதலை விரும்பி கொண்டிருக்கிறதா, இதை தேவன் அறிவார். தேவனுக்கு சொந்தமானவர்களை தேவன் அறிவார். அதனால தேவன் தம்முடைய விசுவாசமுள்ள மக்களை ஒருபோதும் மறப்பதில்லை. நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற தேவன். உண்மையாக தேவனை நீங்கள் சார்ந்து வாழ்கிறீர்களா? அவரே எனக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார் என்பதை பிடித்துக் கொள்ளுகிறீர்களா? அவர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. இரண்டாவது பாடம், a tender heart grieves over sin. மென்மையான இருதயம் பாவத்தை பார்த்து துக்கப்படும். எசேக்கியேல்ல உள்ள விசுவாசிகள் அலட்சியமாக இருக்கவில்லை. தேவனுடைய பரிசுத்தம் அவமதிக்கப்பட்டதால் அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுதார்கள். கிருபை ஒருபோதும் பாவத்தோடு நம்மை இணக்கமாக இருக்க செய்வதில்லை. கிருபையில வாழ்றோம்னா பாவத்தோடு கூட ஒன்றிணைந்து வாழ்றதுக்கு அது விடுவதில்லை. பாருங்க, கிருபை நம்ம பாவத்தை ஜெயிக்கிறதற்கான வல்லமையா இருக்குது. நம்ம அதை எதிர்கொள்வதற்கான வல்லமையா இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம மென்மையான இருதயம் உள்ளவங்களா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு பாவம் நடந்துருச்சுனாலும் அதை குறித்து உண்மையாலுமே துக்கப்படுவாங்க. இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டோமே, இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்துவாங்க. ஆண்டவரிடத்துல அழுது ஜெபம் பண்ணுவாங்க. என்ன அர்த்தம்? ஆண்டவரே நான் மன்னிங்க, நான் உங்களுக்கு விரோதமா இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல மென்மையான இருதயம் அவ்வளோ, அதுதான் மென்மையான இருதயத்துடைய அடையாளம். உடைஞ்சிருவாங்க பாருங்க. மூணாவது, God sees the heart before he sees the actions. செயல்களுக்கு முன்பாக இருதயத்தை தேவன் பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இன்றைக்கும் கூட தேவன் இருதயங்களை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம ஏமாற்ற முடியாது. நாலாவது பாடம், ஹோலினஸ் பிகின்ஸ் இன்சைட். பரிசுத்தம் உள்ளத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது, வெளியிலிருந்து இல்லை. உள்ளத்திலிருந்து தான் பரிசுத்தம் ஆரம்பிக்கிறது. வெளிப்புற அழிவுக்கு முன்பாக ஏற்பட்ட உள் சீர்கேடே எருசலேமின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதே போல் பாவம் இருதயத்தில் தொடங்குகிறது என்று இயேசுவும் போதித்தார். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். பரிசுத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? உள்ள இருந்து ஆரம்பிக்குது. உள்ள இருந்து தான் எல்லா மோசமான காரியங்கள் வெளியே வந்துருது. அதனாலதான் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறாருன்னு வசனத்துல வாசிக்கணும். ஐந்தாவது பாடம், Christ bears the judgment we deserved. நமக்குரிய நியாயத்தீர்ப்பை கிறிஸ்து சுமந்தார். புதிய உடன்படிக்கைக்குள்ள வாழ்ற நமக்கு இருக்கிற ஆதாரம் என்னன்னா, இவ்வளவு காரியங்களின் விளைவாக நான் அழிய வேண்டும் என்கிற நியாயத்தீர்ப்பு தானே இருந்தது. ஆனால் என்னை தேடி இயேசு வந்தார், எனக்காக சிலுவையிலே மரித்தார். என் மேல் வர இருந்த இந்த நியாயத்தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அதான் ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால்
குணமாகிறோம். அல்லேலூயா. இதுதான் கிருபையில் இருக்கிறோங்கிறதுக்கான அர்த்தமா இருக்குது. 6வது பாடம், the Holy Spirit is our seal. பரிசுத்த ஆவியே நம்முடைய முத்திரையாக இருக்கிறார். நமது நம்பிக்கையே இன்னைக்கு எதுனா கிறிஸ்துவின் செய்து முடித்த பணியில் தங்கியுள்ளது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முத்திரையாக கொடுக்கப்படுகிறார். யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக பெற்றிருக்கிறாங்களோ அவங்க எதை விசுவாசிக்கிறவங்க? சிலுவையிலே இயேசு எனக்காக என்ன செய்து முடித்தார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள். அவர் சிந்தின ரத்தம் என்ன செய்தது, எனக்காக அவர் பிற்க கொடுத்தவருடைய சரீரம் என்ன செய்தது, அவர் ஆவிக்குரிய மண்டபத்திலே இந்த ஸ்பிரிச்சுவல் ரியல்ம்ல அவர் எந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்தார், இதையெல்லாம் விசுவாசிக்கிறவங்க பரிசுத்த ஆவியை முத்திரையாய் பெற்றுக்கொள்றாங்க. அப்படி பெற்றுக்கொண்டவங்கள சங்காரம் பண்ணுகிறவங்க ஒன்னும் பண்ண முடியாது, அருகிலே வர முடியாது. இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்துல அடிமையாயிருந்த பொழுது பஸ்கா பண்டிகை ஆசரிப்பின் முறையே எப்படின்னா, சங்கார தூதன் எல்லாரும் வீட்டிலையும் சங்காரி அழிவை உண்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஆனா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்பட்ட எந்த வீட்டிலும் நெருங்கவே முடியவில்லை. அவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க. அதுவேதான் இன்னைக்கு வரைக்கும் வேதாகமத்துல ஒரே ஒரு வழிமுறையா இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன பாதுகாப்பில் இருக்கிறாங்க? சிலுவையின் பாதுகாப்பு. சிலுவையில் இயேசு செய்து முடித்ததின் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க மேலையும் அவங்க பிள்ளைகள் மேலையும் எந்த அழிவும் வருவதில்லை. பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக பெற்றிருக்கிறத காரணத்தினாலே. 7வது பாடம், God preserves a faithful remnant. தேவன் எப்போதும் விசுவாசமுள்ள மீதியினரை காத்துக் கொள்ளுகிறார். மீதியா இருக்கிறவங்கள தான் அந்த வார்த்தை அப்படி இருக்குது. விசுவாசமுள்ள மீதியா இருக்கிறவங்கள பாருங்க, வேதாகமம் முழுவதும் தேவன் ஒரு மீதியான கூட்டத்தை பாதுகாக்கிறார். நோவாவுடைய குடும்பத்தை பார்த்தோம்னா கர்த்தர் அவங்கள கிருபையா காப்பாத்தினார். அதே மாதிரி எலியாவின் நாட்கள்ல எலியா கூட இருக்கும்போது ஆண்டவர் சொல்லார், இன்னொரு 7000 பேரை நான் காப்பாத்தி வச்சிருக்கிறேன்னார். இங்க எசேக்கியேலுடைய விஷயத்திலயும் விசுவாசமுள்ள மீதியான கூட்டம் இருக்கிறாங்க. அதுலயுமே நம்ம புரிந்து கொள்ளுகிற காரியம், தேவன் விசுவாசம் உள்ளவர்களை, பாவத்தை வெறுக்கிறவங்களை அவர் காத்து கொள்ளுகிறார். இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலும் புதிய ஏற்பாட்டின் திருச்சபை மனவாட்டி ஆகிய கிறிஸ்துவின் சபை மீதியாக இருக்கப்படும். பாருங்க, உலகம் முழுவதும் அழிவை தேடி போயிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் கிறிஸ்துவின் சபைக்குள்ளே உண்மையா இணைந்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவருடைய வருகையின் காலம் சமீபமாயிருக்கிறது, அழிவு வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் காப்பாற்றப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா சபைக்குள்ளே இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறவங்க தான். தேவனுடைய ராஜ்யம் எப்போதும் பெரும் திரளான மக்களை காட்டிலும் விசுவாசம் உள்ள மக்கள் மூலமாகவே முன்னேறுகிறது என்பத முக்கியமான பாடமாக பாருங்க. கடைசியா ஒரு எடுத்துக்காட்டோட முடிப்போமே. அது மாதிரி ஒரு மேய்ப்பனுக்கு 100கணக்கான ஆடுகள் சொந்தமாக இருக்கலாம். அழகழகான ஆடுகளோடு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு. 100கணக்கான ஆடுகளை மேய்ச்சிட்டு போலாம். ஆனாலும் அவன் ஒவ்வொன்றையும் அடையாளம் கண்டுகொள்ளுகிறான். அவனுக்கு நல்லா தெரியும் இது என்ன ஆடு, அது என்ன ஆடுன்னு மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும். ஆபத்து வரும்போது யாரை பாதுகாக்க வேண்டும் என்பதை அவன் துல்லியமாக அறிவான். அதே போல தேவன் தமக்கு சொந்தமானவர்களை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. அவருடைய மந்தைக்குள்ளே வந்திருக்கிற ஆடுகள், அவர் சொன்னார், நானே வாசல், என் வழியை உட்பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை விசுவாசித்து அவரே என் ஆண்டவர், அவரை தவிர வேறு யாரும் தெய்வம் இல்லை என்பதை உணர்ந்து யார் தங்களை உண்மையாய் ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்களோ
அவர்களை தேவன் தம்முடைய மந்தைக்குள்ளே தன்னுடைய ஆடுகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர்களில் சுற்றிலும் முழு பாதுகாப்பு இருக்கிறது. அழிவோ நாசமோசமோ எதுவும் அவர்களை சேருவதில்லை. கர்த்தர் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கான தியான கேள்விகள் கேட்டு நாம் முடிக்கலாம். முதல் கேள்வி, தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என் இருதயத்தையும் துக்கப்படுத்துகிறதா? ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எது? வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டபடி இருக்கிற விக்கிரக ஆராதனை, பாவ வழிகள், எல்லா அக்கிரம சிந்தைகள், இது எல்லாமே தேவனுக்கு துக்கத்தை உருவாக்குற காரியம். அதேதான் அது அப்படி நடப்பது கண்டிப்பா உங்க இருதயத்தை துக்கப்படுத்துதா அப்படின்னா நீங்க கரெக்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இரண்டாவது, என் நீதியை நம்புகிறேனா அல்லது கிறிஸ்துவின் சிலுவையில் கிருபையை நம்புகிறேனா? நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அவருடைய கிருபை தான் அப்படின்னு நம்புறீங்களா? அவர் சிலுவையில என்னுடைய எல்லா தண்டனையும் அவர் சுமந்து கொண்டார், அந்த கிருபையில தான் நான் வாழ்றேன் நம்புறீங்களா? அந்த கிருபையில தான் நீதி எம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது நம்புறீங்களா? நல்ல நம்பிக்கை அது. மூணாவது, பரிசுத்த ஆவி என் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை உருவாக்குகிறாரா? நல்லா கவனிங்க. முத்திரையாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கறதுல நீங்க நம்புறீங்கன்னா, பரிசுத்த ஆவியோடு ஜெபம் பண்றீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு நம்புறீங்கன்னா, தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நாளுக்கு நாள் பரிசுத்தமாயிட்டே இருக்கிறது தான் அதற்கு அடையாளமே. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நான் நன்றாக ஜெபிக்கிறேன், பாடுகிறேன், சபைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம், பரிசுத்தமாகுகிற காரியம் நடக்கிறது இல்லைன்னா உண்மையாலுமே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் ஏன் அவருக்கு பேரே இருக்குதுன்னா, அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்குகிறவர். அடுத்தது, மனிதர்களின் பாராட்டை விட தேவனுடைய அங்கீகாரத்தை நான் அதிகமாக விரும்புகிறேனா? நீங்க மனிதர்கள் முன்பாக ஏதாவது பாராட்டு கிடைக்கணும்னு நினைச்சிட்டு எதையாவது செஞ்சிடறோம். அது நீங்க முக்கியமா பாக்குறீங்களா? இல்ல, என் இருதயத்தையே பாக்குற தேவனுடைய அங்கீகாரம் தான் எனக்கு முக்கியம். மனுஷங்க ஈஸியா ஏமாந்துருவாங்க, வெளியில நாடகம் ஆடிடலாம். ஆனா என் இருதயத்தை பார்க்கிற தேவன் உண்மையாலுமே என்னை அங்கீகரிப்பார் என்று சொல்ல முடிகிறதா? கடைசியா, இன்று கிறிஸ்துவின் பரிசுத்தத்தையும் இரக்கத்தையும் என் வாழ்க்கையில் எவ்வாறு வெளிப்படுத்தலாம்? கர்த்தருடைய பரிசுத்தமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதுனா பரிசுத்தத்துக்காக நில்லுங்க, பரிசுத்தத்துக்காக குரல் கொடுங்க, பரிசுத்த சந்ததி உருவாகணும்னு விரும்புங்க. ஏனோ தானம் என்று அமைதியா விட்டுறாதீங்க. பரிசுத்தத்தையும் இரக்கத்தையும் இன்னைக்கு வாழ்க்கையில காட்டுங்கள். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார் என்றால் இந்த உலகத்திற்கு அவருக்கு சொந்தமானவர்களாக வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மந்தைக்குள்ளே ஏற்றுக்கொண்டவராக, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. உம்முடைய மந்தைக்குள்ளே இணைக்கப்பட்ட ஆடுகளாக உம்முடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக கர்த்தரை வைத்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. வழிதப்பி திரியர்களாயிருந்தாலும் ஆண்டவரே, வருந்தி எங்களை மனம் திரும்ப வைத்து உள்ள அழைக்கிற தேவன், நாங்கள் அதற்கு உண்மையாக உணர்த்தப்பட்டவர்களாக, உணர்வுள்ளவர்களாக, நாங்கள் இவைகளிலிருந்தெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் செய்து ஆண்டவரே நீ சரிப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த இதற்குள்ளெல்லாம் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ, இருதயத்திலே அவர்கள் எதையெல்லாம் நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அந்த பகுதியிலே அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீங்கப்பா. அவங்க அதிலிருந்து விடுதலை ஆவார்களாக. வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொல்லப்பட்டபடி அவங்க விடுதலையோடு, சுகத்தோடு, சமாதானத்தோடு வாழட்டும். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்திலே எங்க எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு விதமாகவும் பார்த்து வைத்திருக்கிறேன். உம்முடைய அங்கீகாரத்தையே நம்பி நாங்கள் உமக்கு நேராக வருகிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குங்க. ஆவியானவரே, எங்களை இன்னும் பரிசுத்தமாக்குங்க. அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய தினத்திலும் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திக்காய் ஜெபிக்கிறோம். அது எங்களுக்கு தேவை, எங்களுக்கு கொடுங்கப்பா. இன்னும் அதிகமாய்
ஆண்டவரே, நாங்கள் சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடும் வளரட்டும். நீடிய பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் எல்லாருக்கும் காட்டும்படி செய்யுங்க. எங்கள் சரீரம் ஆரோக்கியமா இருக்கட்டும். ஐஸ்வர்யத்துக்கு கனத்துல நிரப்பப்பட்டு ராஜ்யத்திற்கும் மற்ற ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படி அள்ளி கொடுக்கிற கரங்களா வைங்க ஆண்டவரே. இன்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக வாழ்ந்து எதை செய்தாலும் உடைய நாம மகிமைக்காகவே நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you, brother. Sir, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord, sir. Praise the Lord. Praise the Lord, uncle. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord, ma. Praise the Lord, sir.